கறி கடைக்கு தான் வாங்கி. ஓகே, ரெண்டு ஆடு வாங்கிருக்கீங்களா? நம்ம எப்படி பார்த்தாலும் நிறைய ஆடு வாங்குவோம். சரி, விலை ஜாஸ்தி. 10 கிலோ 8000 9000 போகுது, 1000 ரூபாய் போகுது. 7000 ஆடு இருக்குது. வாங்க வந்திருக்கீங்களா விற்க வந்திருக்கீங்களா? ஆடு வாங்க வந்திருக்கோம். வாங்க வந்திருக்கீங்க. வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோம். எத்தனை இது உங்க நீங்க வாங்கி குட்டி போடுறாரு. 4 குட்டி போட்டு தலையீத்து 1 போடும், ரெண்டாவது 2 போடும். வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோம். எவ்வளவு வாங்குனீங்க? ஒரு ஆடா 8500. எத்தனை கிலோ வராது? 99 410 73 510 50 ரூபாய். ஆடுதான் இதான் ஆடு. சூப்பர் சூப்பர். இனிய தமிழ் இனிமையாக பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் என் இனிய தமிழ் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்கறது சென்னை மாதவரத்தில் வாரந்தோறும் வெள்ளி சனிக்கிழமைகளில் மிகப்பெரிய அளவில் நடைபெறும் ஆட்டு சந்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம். 50 ஆண்டுகளுக்கு மேலே பழமை வாய்ந்த இந்த ஆட்டு சந்தை சனிக்கிழமைகளில் காலை 5 மணி முதலே நடைபெறும். நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம், அதாவது 10 மணிக்கு தான் நான் வந்தேன். அதனால் பல ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகிடுச்சு, மன்னிச்சிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு அல்லது கடைகளுக்கு ஆடுகள் வாங்க இந்த சந்தைக்கு வரணும்னா சென்னை மாதவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க. அங்கேருந்து நடக்கிற தூரத்தில் தான் நம்ம சந்தை அமைந்திருக்கு. இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். பதிவில் அனைத்து தகவலும் தெளிவாக கொடுத்துருக்கேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். எங்கேருந்து வரீங்க சார்? நான் மின்ட்லேருந்து வரீங்களா? ரெகுலராக வருவீங்களா? இங்கே ரெகுலரா 10 வயசுல இருந்து வரேன். 63 வருஷம். 60 மாசமா வந்துட்டு இருக்கீங்களா? இங்கே ஆடெல்லாம் சீப்பாக இருக்குமா? ஆடெல்லாம் சீப் இருக்கும், ஜாஸ்தி இருக்கும். நம்ம பார்த்து வாங்கணும். பார்த்து வாங்கணும். அது நல்ல பொருள் கெட்ட பொருள் இருக்கு. இந்த ஆடில் எவ்வளோ வைக்கிறீங்க? இது 10,000 ரூபாய், அது 5,000 ரூபாய். 10 5 எத்தனை கிலோ வரும்? இதா ஒரு 15 கிலோ வரும். 15 கிலோ வரும். இது 2-2.5 கிலோ வரும். வெள்ளாடு தானே இது? வெள்ளாடு. வெள்ளாடு 4 குட்டி போடுறாரு. 4 குட்டி போட்டு தலையீத்து 1 போடும், ரெண்டாவது 2 போடும், அப்புறம் 3 போடும், 4 போடும், அப்புறம் வந்த பிறகு 1 போடும். எங்கேருந்து சார் வரீங்க? நான் காந்தி நகர் இருந்து வரேன். ஆடு வாங்க வந்திருக்கீங்களா? காந்தி நகர். ஆடு வாங்க வந்திருக்கீங்களா விற்க வந்திருக்கீங்களா? நாங்கள் புரோக்கருங்க. ஆடு வாங்கி கொடுக்குறோங்க. ஓகே, ஒரு ஆடு எவ்வளோ சார் வருது? 10 கிலோ 8000 9000 போகுது, 1000 ரூபாய் போகுது. 7000 ஆடு இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. இங்க பெரும்பாலும் ஆடுல எங்கேருந்து வருது? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா தான் ஃபுல்லாவே. ஃபுல்லா மகாராஷ்டிரா தான். அதிகபட்சமான ஆடெல்லாம் அங்கே தான் வந்து. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வரது இல்லையா? இல்லை, வருது இல்லை. வருது இல்லை. சார் நீங்க எங்கேருந்து வரீங்க? சிந்தாதிரிப்பேட்டிலேருந்து வரோம். ரெகுலராக இங்கே வந்து வாங்குவீங்களா ஆடுலாம்? இல்லை, வாரம் வாரம் வந்து வாங்க. வாரம் இங்கே சீப்பாக இருக்கு அப்படி? இல்லை, இப்போ விலை ஜாஸ்தி இருக்குங்க. இப்போ விலை அதிகமாக இருக்கா? ரொம்ப ரொம்ப கிலோ கறி நமக்கு 800 ரூபாய் நடக்கும். இப்போ எவ்வளோ வருது ஒரு கிலோ கறி இன்னைக்கு? இங்கே அவங்க வாங்குற ரேட்டு 800 ரூபாய் ஆயிடுது. 800 ரூபாய். செலவெல்லாம் சேர்த்தா 850 கிட்ட ஆயிடும். நீங்கள் அங்கேருந்து வர சைட்டு விற்றா 900 880 தான் விற்கிறோம். அசல் ஆக மாட்டேங்குது நமக்கு. நீங்கள் கறி கடைக்கு தான் வாங்கிட்டு போறீங்க? கறி கடைக்கு தான் வாங்கி. ஓகே, 2 ஆடு வாங்கியிருக்கீங்களா? நம்ம எப்படி பார்த்தாலும் நிறைய ஆடு வாங்குவோம். சரி, விலை ஜாஸ்தி இருக்கிறதால 2 ஆடு தான் வாங்கிருக்கீங்க. எவ்வளோ இன்னைக்கு வாங்கியிருக்கீங்க நீங்க? இது 2 ஆடு 8000 ரூபாய். ஒரு குட்டி 4000 ரூபாய் வாங்கிக்கணும். தம்பி எங்கேருந்து வரீங்க? இது காவங்கரண்ணா. எங்க? காவங்கரை. காவங்கரையா? ரெகுலரா இங்க வருவீங்களா இல்ல எப்படி? ரெகுலரா இங்க தான் வருவோம். ஆடு வாங்க வந்திருக்கீங்களா? ஆமாண்ணா. இங்க ரேட்ல எப்படி இருக்கும் பிரைஸ்லாம்? சில டைம் ஹெவியா இருக்கும், சில டைம் குறைஞ்ச மாதிரி. ஆடு வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேண்ணா. வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். எவ்வளவு வாங்குனீங்க? ஒரு ஆடா 8500. எத்தனை கிலோ வராது? அது ஒரு 11 கிலோ. எங்க இருக்கு ஆடு? நீங்க வாங்கின ஆடு? வாங்கின ஆடு இந்த ஆடு தானா? அம்மா எங்க இருந்து வரீங்க? நாங்க மரக்காணத்துல இருந்து வரோம், துர்ஜாமா கோயில். ஓகே, ஆடு வாங்க வந்திருக்கீங்களா விற்க வந்திருக்கீங்களா? ஆடு வாங்க வந்திருக்கோம். வாங்க வந்திருக்கீங்க. வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோம். எத்தனை இது நீங்க வாங்கினாங்களா? இது ஒரு இது உள்ளே இருக்குது. உள்ள இருக்கிறதா? அது 10. இது எவ்வளவு? 16. பெரும்பாலும் எல்லாம் மகாராஷ்டிராக்காரங்க தான் இருக்காங்க இல்லையா? ஜோடி 10000 ரூபாய்.
ஜோடி ஜோடி 14000 ரூபாய். 14000 ரூபாய். எத்தனை கிலோ வரும் எத்தனை தெரியலையா? போய் கேட்டு வரணுமா? வரும் நான் 5 6 7 அப்படி வரும் பை. 5 6 7 அது எவ்வளோ? 8 கிலோ 8 கிலோ மேல. ஆய் மூடி 8 கிலோ மேல 8 கிலோ தம்பி. எவ்வளோ பெரிய கதை இது? அப்படிங்களா? ஓகே. ஆடுல என்னென்ன வகையெல்லாம் இருக்கு சொல்ல முடியுமா? செம்பிளியாடு இருக்குது, குறும்பாடு இருக்குது, பெரிய காது இருக்குது, சின்ன காது இருக்குது. அதில் எல்லாமே இருக்குது. ராஜஸ்தான் ஆடு தாங்காது, இங்கே ஊட்டி ஆடு தாங்காது, நம்பாடு அங்கே போனால் தாங்காது, வெயில் அதிகம், வெயில் தாங்காது. அதால மாற்றம். இப்போ எந்த ஆட்டுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும்? யாருக்கு எங்களுக்கா? வெள்ளாடுக்கு தான் டேஸ்ட். வெள்ளாட்டு தான் டேஸ்டா இருக்கும் இல்லையா? செம்பிளி ஆடு பாருங்க ஆடு என்ன பண்ணுது பாருங்க, என் கையை கடிக்குது பாருங்க. சட்டையை கடிக்குது, சட்டையை கடிக்குது, கையை கடிக்கிறாங்க. வீடியோவோட கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.